ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் எவர் vlog. இந்த vlog எங்கன்னா சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தில் நான் பார்த்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சோழர் கால வெண்கல சிலைகள், பல நூற்றாண்டுகளை கடந்த நடராஜர் சிலைகள், மண்பானைகள், இறந்த பறவைகள் விலங்குகளுடைய மாதிரிகள், பல நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரிகள், பழமையான ஓவியங்கள் போன்ற பல அரிய பொருட்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1890களில் தொடங்கப்பட்ட கன்னிமாரா பொது நூலகம் இந்த கேம்பஸ்குள்ளே தான் செயல்பட்டு வருகிறது. அந்த காலகட்டத்தில் மெட்ராஸோட கவர்னராக இருந்த லார்ட் கன்னிமாரா அவருடைய பெயரை தான் இந்த நூலகத்துக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த நூலகத்தில் இந்தியாவில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஒவ்வொரு புக் அண்ட் நியூஸ் பேப்பருடைய ஒரு காப்பி இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்கே தமிழ் மொழி நூல்கள் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மேலும் பல மொழி நூல்கள் இந்த நூலகத்தில் இருக்குது. இந்த அருங்காட்சியகம் மொத்தம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மானுடவியல், விலங்கியல், தாவரவியல், புவியியல், நாணயவியல். இப்போ நாம் பார்க்குறது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பாரம்பரிய உடைகள், அந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற கோவில்களுடைய மாதிரிகள் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாலில் இருக்கிறது எல்லாமே வெண்கல சிலைகள். ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு நூற்றாண்டை சேர்ந்தது. அந்த நூற்றாண்டில் யாரெல்லாம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார்களோ அவர்களை அப்படியே சிலையாக வடித்து வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இருப்பது நடராஜரின் வெண்கல சிலைகள். சிலைகள் லாஸ்ட் வேக்ஸ் முறைப்படி உருவாக்கப்பட்டவை. இந்த சிலைகள் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. இந்த சிலைகளை பார்க்கும் பொழுதே மிக பெரிய கலையும் ஆன்மீக கோட்பாடுகளையும் கொண்டவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இந்த சிலையின் வடிவம் மற்றும் கை சின்னங்கள் உருவாக்கம், காத்தல், அழித்தல், மறுபிறப்பு, விடுதலை போன்ற 5 செயல்களை குறிப்பவையாக இருக்கிறது. இந்த சிலைகளை பார்க்கும் பொழுதே ஒரு ஆன்மீக உணர்வு இயல்பாகவே நம்மளுக்குள்ள தோன்றுகிறது. இப்போ நம்ம பார்க்குறது அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சமணர்களுடைய சிற்பங்கள். இதுதான் செப்பு பட்டயம். அந்த காலத்தில் மன்னர்களால் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆவணம். நிலக்கொடைகள், தானங்கள், வரலாற்று நிகழ்வுகளை ஆவணப்படுத்த ஒரு செப்பு தகட்டில் எழுதி மோதிரம் போன்ற ஒரு வளையத்தில் கோர்த்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஆங்கிலத்தில் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த சுடுமண் பொருட்கள்,
கோடரிகள், குறுவாள்கள், அரிவாள்கள், கொரண்டி, சிறியது முதல் பெரியது வரையிலான பல்வேறு வடிவமைப்பை கொண்ட ஜாடிகள் இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆங்கிலேயர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு மன்னர்களுக்கும் இடையே நிறையா போர் நடந்துச்சு இல்லையா? அந்த போர்களில் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இது மன்னர்களாலும் படைத்தலைவர்களாலும் சேனாதிபதிகளாலும் பயன்படுத்தப்பட்ட பல வகையான கத்திகள். இது பீரங்கிகள். திப்பு சுல்தானால் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி, பர்மா நாட்டை சேர்ந்த பல வகையான பீரங்கிகள். கடவுள் விஷ்ணுவின் ஆயுதம் சுதர்சன சக்கரம். அந்த சக்கரத்தினுடைய தெய்வீக உருவம்தான் சக்கரத்தாழ்வார். 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட சக்கரங்கள் தான் இவை. அடுத்ததான் நாம் வந்திருக்கிறது விலங்கியல் பிரிவு. இங்கே ஒரு திமிங்கலத்தினுடைய எலும்பு கூட அப்படியே தொங்க விட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக இதனுடைய நீளம் 50 அடிக்கு அதிகமாகத்தான் இருக்கும். இப்போ நாம் பார்க்குறது டாக்சிடர்மி அப்படிங்கிற முறையில் உருவாக்கப்பட்ட பறவைகளுடைய மாதிரிகள். டாக்சிடர்மி அப்படிங்கிறது ஒரு பறவை இறந்ததுக்கப்புறம் அதனுடைய தோலை நீக்கிட்டு உள்ளுறுப்புகளெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பஞ்சு இல்லாட்டி வேறு மாதிரி பொருட்கள் ஏதாவது வச்சு அதை நிரப்பிட்டு அந்த தோலை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே உயிருள்ள ஒரு பறவை மாதிரியான தோற்றத்தை இந்த முறைப்படி நம்ம பண்ண முடியும். அதை தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்களும் இந்த அருங்காட்சியகத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள்.